ஐயோ வேண்டாங்க, அது சாதாரண பாம்பு இல்லைங்க. நாங்க கும்பிடுற குலதெய்வம். எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல. அது என்ன கடிக்க வந்திருக்கு? இல்லைங்க, அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது. நான் கும்பிடுற அந்த குலதெய்வம் என் கணவனை கடிச்சு என் மாங்கல்யத்தை பறிச்சிடாதுங்க. அது உங்களை கடிக்கிறதுக்காக வரல, நம்மளை ஆசீர்வதிக்க வந்திருக்கு. உங்களுக்கு ஒண்ணு புரியுதுங்களா? நம்ம கல்யாண பத்திரிகையில சுற்றமும் நட்பும் சூழ வந்திருந்த மணமக்களை வாழ்த்த வேண்டுகிறோம்னு போட்டிருந்தோமே. சுற்றமும் வந்தது, நட்பும் வந்தது. ஆனா நான் கும்பிடுற தெய்வம் என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ணலேங்கிற ஒரு குறை என் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. இப்ப அந்த குறை தீர்ந்து போச்சு. என் குலதெய்வம் வந்துடுச்சு, என்ன ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு, என்ன வாழ்த்துருச்சுங்க, என்ன வாழ்த்துச்சு. சிவகாமி, சிவகாமி, மத்தியானம் வரமாட்டேன். சாப்பாட்டு ஆபீஸுக்கு அனுப்பிச்சிரு. சரிங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க, மிச்சத்தை எனக்கு வச்சிருங்க. போதும் 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 போதும். நீ சாப்பிட்டுமா? இப்படி செஞ்சா என்ன? என்ன? நான் சாப்பிடுறதுக்கு நீ பரிமாறல, இப்ப உனக்கு நான் பரிமாறேன். ஐயோ என்ன ஐயோ? அதெல்லாம் வேண்டாங்க, யாராவது பார்க்க போறாங்க. இல்ல பார்த்தா என்ன? எல்லா வீட்லயும் இப்படித்தான், ஆனா வெளியே தெரியாது. 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல சிங்கமா கர்ஜிக்கிறவன் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தான்னா பொண்டாட்டி தாசனா மாறிடுறான். எனக்கு பரிமாறத்துக்கு ஒரு சான்ஸ் தரக்கூடாதா? சொன்னா கேளுங்க. இப்ப புரியுது. இப்படி எல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டா நீ சாதத்தை பிரசஞ்சு ஊட்டி விடுவேன்னு நினைக்கிறேன்ல? வேண்டாம், நீ உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டு சீக்கிரம் ரசம் மட்டும் போடுறேன். தயிர் ஒண்ணு கேட்கிறேன், மறைக்காம வெக்கப்படாம சொல்லணும். உண்மையா சொல்லணும். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த கேள்விய இன்னும் 20 வருஷம் கழிஞ்சு கேட்காம இப்பவே கேட்டுட்டீங்க. இதோ பாருங்க, உங்க மேல என் உயிரையே வச்சிருக்கேன். உண்மையா சொல்றேன் சிவகாமி, பூர்வ ஜென்மத்திலையோ இந்த ஜென்மத்திலையோ நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்துல உன்னை மனைவியா அடைஞ்சிருக்கிற புண்ணியம் பண்ணிருக்கேன் பாரு. அதுக்கு முன்னாடி என்னுடைய பாவம் எல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடும். ஆமா, ஒரு மனிதனுக்கு மனைவி மனை இது அமையறத பொறுத்துதான் அவன் புண்ணியவானா இல்ல பாவம் செஞ்சவனான்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் புண்ணியவான் தான். போதும், என்ன அதிகமா போயிடாதீங்க. உண்மையிலேயே சொல்றேன், உங்களை கணவனா அடைஞ்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் கும்பிடுற என் குலதெய்வம் தான் இப்படிப்பட்ட குணவான எனக்கு கணவனா கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். பாம்பு பாம்பும் இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த நிலா வெளிச்சத்துல கொடியில தொங்குற ஒத்த இலை அசைஞ்சு ஆடுற நிழல் கண்ணாடியில பாக்குறதுக்கு பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி தெரிஞ்சது. இதுக்கு போய் அனாவசியமா பயந்துக்கிற. அது பாம்பு இல்லையே. இல்ல இல்ல, நிம்மதியா படுத்து தூங்குங்க. சுகாமி, சுகாமி, என்னங்க? பாம்பு பாம்பு எங்க எங்க எங்க? அது பாம்பு இல்லைங்க, அணைக்காம வச்சிருக்கிற விளக்கு வெளிச்சத்துல உங்க கை நிலையில உங்க மேல பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி தெரியுது. இப்ப பாருங்க. ஆமா,
மிரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எதை கண்டாலும் பாம்பு பாம்புன்னு ஏன் இப்படி பயந்து எடுக்கிறீங்க? சிவகாமி, அந்த பாம்பு வந்து என்ன? இதோ பாருங்க, பாம்பை கண்டு யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கோ அது சம்பந்தப்பட்டவங்களுக்கோ தீங்கு செய்தாலுடைய அது யாரையுமே தீண்டாது. அதுவும் நிச்சயமா உங்களை கடிக்காது. ஏன்னா அது எங்க குலதெய்வங்க. இல்ல சிவகாமி, இல்ல, அந்த பாம்பு என்ன கடிச்சே தீரும். நான் அதுகிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? இப்ப நான் பேசித்தான் தீரணும். நான் ஒரு பெரிய மோசம் பண்ணிட்டேன். பாம்பையே வச்சு புழப்பு நடத்திட்டு வந்த சத்தியம் தவறாத ஒரு உத்தம சாபத்துக்கு நான் ஆளாயிட்டேன். ஆமா, நீயோ பாம்பை குலதெய்வமா கும்பிடுற மனைவி, நானும் பாம்பை குட்டியிலிருந்து வளர்த்தவனுக்கு பாவத்தை செஞ்சுட்டு வந்து பணக்காரன் ஆயிட்ட கணவன். அந்த பாம்பு என்ன கண்ட இடத்துல கடிச்சு குதறி கொண்டுட்டு போக காத்திருக்க நாகம். இதுல நான் என்ன செய்ய போறேன்? எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல சிவகாமி. அப்படி என்ன தவறு செஞ்சீங்க? இவ்வளவு திரண்ட சொத்துக்கு அதிபதியா இருக்கிற நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேட்டு கடையில சாதாரண சேல்ஸ்மேனா ஒரு நாள் நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பாம்பு கடைக்குள்ள புகுந்துருச்சு. அந்த முதலிரவு அன்னைக்கு கட்டில்ல தொங்குன சரங்கள்ல ஒரு சரமா அந்த கருப்பன் தொங்குறப்பதான் சிவகாமி அது என்னத்தான் தேடி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன பழி வாங்காம விடாது சிவகாமி, பழி வாங்காம விடாது. ஐயோ அத்தா, என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? சத்தியம் தவறாத பாம்பாட்டியின் சாபத்துக்கு ஆளாகி அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு வந்து இப்படி ஒரு பணக்கார வாழ்வு வாழ்ந்திருக்க வேண்டாமே, பங்களா கட்டி இருக்க வேண்டாமே, பாவத்தை சம்பாதிச்சிருக்க வேண்டாமே. தப்புதான் சிவகாமி, தப்புதான். 90 ரூபாய் சம்பளத்துல சாதாரண வேலைக்காரனா இருந்தனா அந்த வைரக்கல்ல மோதிரம் பண்ணி போட்டுக்கிட்டான். தொட்டதெல்லாம் துலங்கும், கைப்பட்டதெல்லாம் விளங்கும். அந்த பாம்பாட்டி சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாகி அந்த பாவத்தை செஞ்சுட்டு அந்த வைரக்கல்ல திருடிட்டு வந்துட்டேன். அந்த துன்பம் இப்படி பாம்பு ரூபத்துல தொடரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த தவறை செஞ்சிருக்கவே மாட்டேன் சிவகாமி. ஐயோ, இப்ப என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலையே. கும்பிடுறவங்களுக்கு அது குலதெய்வம், குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடிய நாகமாச்சே. பாம்போட பகை 12 வருஷம்னு சொல்லுவாங்களே, அது வஞ்சத்தை மறந்து என் பக்திக்கு மனமிறங்கி உங்களை பழி வாங்காம இருக்கணும்னா நீங்க செஞ்ச தவற உணர்ந்து அதுக்கு பரிகாரம் பண்ணாதான் அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியும். என்ன சொல்லுவாரு? சொல்லு, நான் என்ன செய்யணும்? அந்த பாம்பாட்டி சத்தியம் தவற காரணமா இருந்த எந்த வைரக்கல்ல நீங்க திருடிட்டு வந்தீங்களோ அந்த வைரக்கல்லையும் அதனால நீங்க சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் திருப்பி கொடுத்தா தாங்க அந்த பாவத்திலிருந்து நாம கரை சேர முடியும், அந்த பாம்பு கிட்ட இருந்து உயிர் பிழைக்க முடியும். ஆமாங்க, நாளைக்கே நாம மதுரைக்கு போய் அந்த பாம்பாட்டி கிட்டே அத்தனை சொத்துக்களை திருப்பி கொடுத்துருவோங்க, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோம். சரி சிவகாமி, அப்படியே செய்து. சிவகாமி, இதான் அந்த பாம்பாட்டி மருதுவோட வீடு. வீடு பூட்டி இருக்குங்களே. நீங்க யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்க்கலாமே. என்னங்க, இங்க பாம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரே ஒருத்தர்? ஆமாங்க, மருது. அது ஏன் கேக்குறீங்க? போங்க, யாரோ ஒரு படுவாவி 300 வருஷமா அவர்கிட்ட இருந்த ஒரு பாம்புடைய வாயை கிழிச்சு அதுல இருந்த வைரக்கல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. சத்தியம் தவறாத அந்த உத்தம அந்த அதிர்ச்சியில ஒட்டுன்னு உயிரை விட்டாங்க. அப்படியா? ஆமாங்க, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தது. பாவம், வயிற்ற கழுவ ரோட்ல ஆடி பாடி பொழைச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பொழப்பும் இங்க சரியா நடக்கலன்னு இந்த ஊரை விட்டே போயிடுச்சு. எங்க போச்சோ, எப்படி போச்சோ? சிவகாமி, விதி நம்மளை விட வேகமா வேலை செய்யுங்க. சிவகாமி, இன்னொரு சான்ஸ் இருக்கு, பாப்போம். வாங்க சார், வாங்கம்மா. ஆமா, வீட்டு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தாரு.
அடடே, பழைய முதலாளி கேக்குறீங்களா? அந்த சேட்டு ரொம்ப நஷ்டப்பட்டு இந்த கடையை எனக்கு வித்துட்டு போயிட்டாரு. அவர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியுங்களா? அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியா? என்ன சிவகாமி? ஒண்ணுமில்லைங்க. அந்த பாம்பாட்டி செத்து போயிட்டான். வைரக்கல்லையும் சொத்துக்களையும் என் பழைய முதலாளி சேட்டுக்கிட்டே ஒப்படைச்சிடலான்னா அவர் இருக்க இடமும் தெரியல. இப்ப என்ன செய்யறேன்னே புரியலையே சிவகாமி. அந்த பாம்பாட்டியின் சாபம் எப்படியெல்லாம் சம்பவங்களை உருவாக்குதுன்னு பாத்தீங்களா? சரி சரி, கண் கலங்காது. கடவுள் விட்ட வழி. வா போலாம். மதுரையில இருந்த நம்ம குடிசையை விட இது ரொம்ப பெருசா இருக்கு இல்ல வேண்டி? ஆமா, ரொம்ப வசதியா இருக்கு. பாப்போம், பட்டணமாவது நம்மளை காப்பாத்துதான். கவலைப்படாத தங்கச்சி, இந்த ஊரை ஒரு கலக்கி காட்டுறப்பா. அடே, கலக்கல்னு சொன்ன உடனே என் வயிறே கலங்குதுடா. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஐயோ, அங்க ஒரு ரூம் இருக்கு. நமக்குதான் குச்செல்லாம் நல்ல அழகா இல்ல, ஓலெல்லாம் புச்சா போட்டுருக்காங்க. என்னது குச்சாவா? என்ன மச்சான், பட்டணம் வந்த உடனே பாஷைய மாறுது? அங்கே ஊருக்கு தகுந்த மாதிரி பாஷை மாத்திக்கினாதான் பழைக்க முடியும். நான் பச்சோஞ்சி மாதிரி மரத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, அதே நேரத்துல இருப்பேன். இலையில இருந்தேன்னு வச்சுக்கோ, அதே நேரத்துல இருப்பேன். செவப்பு பூ தான், நானும் செவப்பா இருப்பேன். ஐயா, நீ தான் அப்படி மாறுவியா? நான் கூட தான் அப்படி மாறிக்குவேன். என்ன நினைச்சுக்கிறாயா? நீ போயிட்டு அடே, நின்னு பேசிட்டே இருக்கிறியடா. வண்டியில இருக்க சாமான் போய் எடுத்துடா போ. என்னப்பா வந்தது வராதுமா மச்சான விரட்டுற? பாவம் மச்சான். பட்டணத்துக்கு வந்து பூ கட்ட ஆரம்பிச்சாச்சா? ஐயா, கட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் மச்சான்கிட்ட ஒட்டிக்கிற பெரியாள் தான் சொக்கி நீ. ஏய், இதெல்லாம் பேசுனேன் நான் வெக்கப்படுவேன் தானே நினைச்சேன். அடே, என்னடா நான் குதிரை வண்டிக்காரன் நினைச்சேன். என் தலையை எடுத்துறா. குதிரை வண்டிக்காரன் மட்டுமா நினைப்ப? போடா, போய் வண்டியில இருக்க சாமான எடுத்து வாடா. போட. மாமோய், நீ பெரிய மனுஷன் தானே? ஆமா. இங்க வா. உன் வாழ்க்கையில எத்தனை ஊடு பாரி இருப்ப? பல வீடு. அத்தனை சாமானிய நீதான் எடுத்து மாத்துவேன். ஆமா. அதே மாதிரி இங்கே மாத்து. எனக்கு வேணும்டா. அப்பா வர்றதுக்குள்ள நம்ம வீட்டெல்லாம் சுத்தமா பெருக்குவோம். அங்க இருக்கு வழக்கமா இருக்கு. நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்ன ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிறேன்? என் கணவன் தான் செஞ்ச தவறையெல்லாம் உணர்ந்து அதுக்கு பிராயச்சித்தம் செய்ய முயற்சித்தும் அதை செய்ய முடியாம அந்த பாம்பாட்டி இறந்து போயிட்டாரு. அந்த சேட்டு எங்க போனாரோ தெரியல. இந்த துன்பத்தில இருந்து மீள எங்களுக்கு வேற வழியே இல்லையா? அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாதா? தாயே, இதயமுள்ள மனிதனை படைத்ததும் நீதான். அந்த இதயத்துல இழிவான எண்ணத்தை கொடுத்ததும் நீதான். நீயே தவறுகளை செய்ய தூண்டி நீயே தண்டிக்கவும் துடிச்சேன்னா என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்திக்க நான் உன் காலில் விழுந்த கதற தவிர வேற வழியே இல்லை. தாயே, என் கணவரை நீதான் காப்பாற்றணும். என் கணவரை நீதான் காப்பாற்றணும். சிவகாமி, போது சிவகாமி. நீ என்னதான் பன்னீரால அபிஷேகம் செய்து கண்ணீர் வடிச்சாலும் நீ கும்பிடுற அந்த கடவுளுக்கு கருணையே கிடையாது. ஆமா சிவகாமி, நான் மட்டும்தான் தவறு செஞ்சனா? இந்த உலகத்துல யாருமே தவறு செய்யலையா? திக்கெட்டும் பரப்பும் திருப்புகழ் எழுதினாரே அந்த அருணகிரிநாதர், அவர் மட்டும் தவறு செய்யலையா? தாசி வீடே கதின்னு கிடந்து துணோய்க்கான அவருக்குத்தான் அந்த முருகன் தோன்றி மன்னிப்பு கொடுத்து நோயை தீர்த்து அவர் நாக்கில் ஓம்ங்கிற சொல்ல எழுதி உலகம் புகழும் திருப்புகழ் எழுத வச்சார். அந்த அருணகிரிநாதரை மன்னிச்ச கடவுள் என்ன மன்னிக்க கூடாதா? பயங்கரமான கொள்ளக்காரனா விளங்கிய வால்மீகியை மன்னிச்சு தான் செய்த பாவ புண்ணியம் தன் மனைவி மக்களை சேராதுன்னு அவருக்கு நாரதனால ஒரு நிமிஷத்துல ஞானோதயத்தை உண்டாக்கி பாவ புண்ணியத்தை உணர வச்சு ஆசை அபிலாஷிகளை துறக்க செய்து முற்றும் துறந்த முனிவராக்கி அகிலம் புகழும் ராமகாவியத்தை எழுத வச்சாரே அந்த வால்மீகியை மன்னிச்ச கடவுள் என்ன மன்னிக்க கூடாதா? செய்த தவறுக்கு என்ன தண்டிக்கத்தான் முடியும், மன்னிக்க முடியாது. நீ வணங்குகிற நாகதை இருக்கின்றார், என்ன தண்டிக்கட்டும். அது ஆசை தீர அந்த பாவரூபத்தில் என்ன கடிக்கட்டும், என்ன கடிக்கட்டும். அந்த பாம்பு வந்துருச்சு.
என்னங்க இது ரத்தம்? சிவகாமி, இன்னைக்கு இந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியலையே. வேண்டாங்க, நிறுத்துங்க, கதவை தருங்க. சிவகாமி. ஆமாங்க, கதவை தருங்க. கதவை திறந்தா அந்த பாம்பு என்ன கடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, தெரியலையா? தெரியுதுங்க, ஆனா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இப்ப அந்த பாம்பு உங்களை கடிக்காம காப்பாத்துறதுக்கு என்னால முடியும். சிவகாமி, நீ என்ன சுயநலவோட தான் பேசுறியா? ஆமாங்க, என் புருஷ உயிரை காத்து என் தாலியை நிரந்தரமா காப்பாத்தணுங்கிற ஒரே நினைவோடு தான் பேசுறேன். கதவை திறந்தா அது என்ன கடிச்சிடும். இல்லைங்க, குற்றவாளியான உங்களை தண்டிக்கிறதுக்காக வந்த சத்தியத்தின் உருவம் கூடவே ஒரு நிரபராதியான நானும் சேர்ந்து சாகிறதுக்கு அது சம்மதிக்காது இல்லைங்களா? அதனால்தான் சொல்றேன், தைரியமா நீங்க கதவை தருங்க. இப்ப இந்த பாம்பு உங்களை கடிச்சா உங்க உடம்பு பூரா விஷமாயிடும். அந்த ரத்தத்தை நான் குடிச்சா நானும் செத்து போயிடுவேன் இல்லையா? அதனால்தான் சொல்றேன், இப்ப இந்த பாம்பு உங்களை கடிக்கவே கடிக்காது. வாங்க. பரவாயில்ல, பட்டணத்துல பணம் காசெல்லாம் சரளமா வந்து உயிது. கண்ணேர் போடாத மச்சான், காசு குறைஞ்சிட போகுது. அட என்ன கண்ணேர் சுக்கி, வர்றது வரத்தான் போகுது. எவனும் வந்து குறுக்க நிறுத்த முடியாது. கண்ணு கையை நீட்டு, 10 ரூபா வச்சுக்க, சும்மா வச்சுக்க. அடச்சி, ஆளுக்கு 5 வச்சுக்க. ஆட்டத்தையும் பாட்டத்தையும் ரசிச்சு பார்த்த கும்பல்லையே முழுசா 10 ரூபாய் நோட்டு கொடுத்தது நீங்க தான் சாமி. கொசுரு யார சுத்த புரியாத ஆளா இருக்கிறான். ஆட்டத்தை பார்த்தா கொடுத்தான், ஆளை பார்த்துல கொடுத்தான். இங்க ரெண்டும் சும்மா ஷோக்கா தளம் தக்காளி பழம் மாட்டுல இருக்குது. அதுக்குத்தான் யோ டோலக்கு, அண்ணாத்த மனுஷ ஒரு குணுசா புரிஞ்சுக்கின இந்த குட்டிங்க மட்டும் ஒரு தின்சா நடந்துக்கினா 10 என்னயா 10 100 ரூபாய் நோட்டே கொண்டாந்து கொட்டுவாரு. ஆமா, எங்க வீடு எப்ப வந்தா பாக்கலாம்? எப்படி? துப்பு கெட்ட பசங்களா! என் மூஞ்சிலடி காரி துப்புன, உனக்கு எவ்வளவு தைரியம்! என்ன செய்யலாம் பாரு. உடா கைய ஒட்டச்சு கைய பிடிச்சு முறுக்கிறிய பேடி பையா. ஏ ஜாயவே ஜாங்க ஜப்ப சிங்கள தலபல சிங்காஞ்சக்கா திரபச்சா டிஷாண்டக்கு இந்த மக்கு என்னை அவமானப்படுத்தின, இப்ப உன்னை என்ன செய்யலாம் பாரு. கம்பையா தூக்குற சுத்த தெரியுமா? வாங்கடா ஆம்பளைங்க இருந்தா காப்பாத்துங்க. போச்சுடா, இன்னும் என்னடா சண்டை? வாடா. நான் போனா தான் அந்த தடியை பயப்படுவான். வர்றேன்.
பொம்பளை பொறுக்கி இன்னும் உன்னை சாத்துன்னு சாத்திருப்ப. பொழுது சாஞ்சு போச்சு. இருட்டுல எங்காள் யாரு உங்காள் யாருன்னு தெரியல. போடே பொசிஷன் போடே. மேசில் என்னடா கையே? சால் பப்படி கும்மா. நான் கவனிச்சுக்கிறேன்.